எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு 2026ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள். விருச்சிகம் அனுஷம். செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் இந்த விருச்சிகம் அனுஷம். அதாவது விருச்சிகம் அனுஷத்துல பிறந்தவனுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குங்க? அதாவது இது நாள் வரைக்கும் உங்க நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய சனிக்கு செவ்வாய், சூரியன், நீச புதன் சம்பந்தம் கிடைச்சிச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரா சனியை விட்டு விலகுறார். இப்போ சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாருங்க. செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 2வது பகுதியில், அதாவது மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? சனி மட்டும் தனித்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். மே மாதம் 1ஆம் தேதியே புதன் ராசிக்கு 5ஆம் இடத்தை விட்டு பயிற்சி ஆயிடுறார். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நன்மை தீமை ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பான்களா தான் இருக்கும். சரிங்களா? இது நாள் வரைக்கும் நடந்தது வேற, இதுக்கப்புறம் நடக்க போறது வேற. சரிங்களா? எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால வர முடியுங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த காலங்களில் 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்றது இருந்ததுனால தேவையற்ற குழப்பங்கள், மன உளைச்சல், அலைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முன்கோபம் சார்ந்த விஷயங்களால நிறைய நல்ல வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. அதே மாதிரி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் பலம் இடம் நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்றது பெரும்பாலும் வேலை செஞ்சிருக்காது. கை கட்டினது வாய் கட்டாமல் போயிருக்கும். சரிங்களா? ஒரு மாதிரி டென்ஷனா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா, ஒரு முன்கோபத்தோடயே இருந்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்குங்க? அதாவது செவ்வாய் 2வது பகுதியில் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாங்க. சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சியாக 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்க. அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6, 8ஆம் இடங்கள் வலுப்பெறுது உங்க ஜாதகப்படி, கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா. சரிங்களா? அப்போ செவ்வாய் ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். நட்சத்திராதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு சரளமா இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு சுக்கிரன் 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. சனியும் பார்க்குறார். இருந்தாலும் குரு சுக்கிரனுடைய பார்வைக்கு தான் வலிமை அப்படின்றது இங்க அதிகம். அப்ப 2 மாபெரும் சுபர்கள் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகளை சரி செய்யும். குடும்பத்துல ஓரளவுக்கு அன்பும் பாசமும் கண்டிப்பா அதிகரிக்கும். புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க. சரிங்களா? குறிப்பா திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம், குறிப்பா மறைமுகமான வழியில வருமானம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா கை கொடுக்கும். குறிப்பா இந்த ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லாபம், வருமானம் சார்ந்த விஷயங்களை பார்க்க முடியும். சரிங்களா? ஆன்லைன்ல பணத்தை சம்பாதிக்க முடியும். அதற்கடுத்து 8ஆம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்திலையும் 12ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சிருக்கிறதுனாலையும் சொந்த ஊரை விட்டு வெளி இடங்களுக்கு நகர்த்தி நீங்க ஏதாச்சும் வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் பண்ணலான் இருக்கீங்க, அல்லது வெளி இடங்கள்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நல்ல ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பா வெளி இடங்களுக்கு போக வைக்கும். சரிங்களா? பயணங்களை மிகைப்படுத்தும். சரிங்களா? பயணங்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் வலுக்கிறதுனால சுப செலவுகள், சுப காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும். நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. குறிப்பா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சரிங்களா? கடன் சார்ந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல வலுக்கிறாருங்க. பொதுவா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 6ல போய் மறையக்கூடாது. மறைந்தாலும் அவர் வலுப்பெறார். அப்போ 6ஆம் இடம் வலுத்தா பிரச்சனை மட்டும்தான் கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாதுங்க. நல்லதும் நடக்கும். சுப கடன்கள் உண்டு. அதே மாதிரி வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்க இளையப்படுறது நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். மற்ற மாதிரி வெளி இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைக்கும். சரிங்களா? படிப்புல ஒரு ஈடுபாடை மிகைப்படுத்தி கொடுக்கும். துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மிகையாக இருக்கும். வேகம், விவேகம் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா புதனும் ராசியை பார்ப்பார், சூரியனும் ராசியை பார்ப்பார்.
ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் துணிச்சலையும் மிகைப்படுத்தி கொடுக்க போகுதுங்க. நிறைய நல்ல மாற்றங்களை வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்க. குழப்பங்கள் விலக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. கல்வி ரீதியாக நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த மாதம் என்ன நல்லா இல்லை, என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பிரச்சனை. அதாவது இந்த காலகட்டத்தில் என்னன்னா ராசிநாதன் 6ல் போய் மறையறதுனால பிரச்சனை உங்களை தேடி வரதை விட நீங்களாக தான் போய் பிரச்சனைகளை மாட்டுவீங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு மூக்க உடச்சிப்பீங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்க நுழைக்கிறது, புதுசா ஒரு விஷயத்த போய் நோண்டி பார்க்கறது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா மாட்டுவீங்க. 2வது 6ஆம் இடம் வலுக்குது. எதிராளிகளுடைய கைகள் கண்டிப்பா ஓங்கும். சரிங்க, குறிப்பா வேலை செய்யற இடத்துலயும் சரிங்க, தொழில் சார்ந்த இடத்துலயும் சரிங்க, உங்களுக்கு பிடிக்காதவருடைய கைகள் கண்டிப்பா ஓங்கும். ஆயினும் சூரியன் ராசியை பார்க்கறதுனாலையும் சனி 5ஆம் இடத்துல இருக்கனாலையும் கண்டிப்பா அந்த பிரச்சனையை சமாளித்து வெளியே வருவீங்க. சரிங்களா? அதை நான் உறுதியா சொல்லுவேன். ஆனா பிரச்சனை கண்டிப்பா உண்டு. 2வது வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்குங்க. ஆரோக்கியத்துல கண்டிப்பா அக்கறை கண்டிப்பா எடுத்துக்கணும். 6ஆம் இடம் வலுக்குது. இந்த பிபி, டென்ஷன், இந்த பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால ஒரு 45 வயதை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கிறது நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். குறிப்பா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகள், இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் இதுல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. தேவையில்லாத பிரச்சனைகளை மூக்க நுழைக்காதீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.